அன்புக்குரிய நண்பர்களே வணக்கம். குறை ஒன்றுமில்லை என்கிற தலைப்பில் எடப்பாடி அவர்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில நிகழ்ச்சிகள், தமிழக மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற வினோதமான சில நிகழ்வுகள், இவைகளை பற்றிய என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். குறையொன்றுமில்லை எடப்பாடி என்ற தலைப்பில் நான் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு 2-3 கருத்தை குறைந்த வைத்தம் ஒரு 10 பாப்புலர் தொலைக்காட்சி, என்னுடைய சுமித்ராவின் தாய்மடியின் யூடியூப், இதன் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறேன். கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறேன், கண்டனங்களை தாங்கியிருக்கிறேன், அவமானங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த கருத்துக்களுக்காக வருத்தமில்லை. நான் சொன்ன கருத்துக்கள், சொல்லி வருகிற கருத்துக்கள்: 1, காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரும், திருமாவளவன் வெளியே வருவார், லெஃப்ட் கம்யூனிஸ்ட் வெளியே வரும். 1, கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவை நோக்கி நெருங்கி போகும். என்னை பெற்ற என் தாயின் மீது சத்தியமாக இந்த கருத்துக்களை ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ந்து கூறி வருகிறேன். 1000 அவமானங்களை சந்தித்த போதும் என் கருத்துக்களை நான் விட்டு கொடுப்பவன் அல்ல. என்னை யார் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கமாய் திட்டுகிறார்கள், வசவுகளை இலக்கியமாய் என் மீது பொழிகிறார்கள் என்று நான் எப்போதும் கவலைப்படுபவன் அல்ல. திரு எடப்பாடி அவர்களை வழிக்கு கொண்டு வர நான் பயன்படுத்தக்கூடிய மிக மரியாதையான வார்த்தை இதுதான். வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சித்த எல்லா விஷயங்களும், வழிகளும் அடைக்கப்பட்டு தோல்வியடைந்து விட்டார்கள். பலாப்பழத்தை கொடுத்து பார்த்தார்கள் பன்னீர்செல்வத்தின் கையிலே, சரத்குமாரை நினைத்து பார்த்தார்கள் அவர் மனைவியையும் சேர்த்து, டிடிவியை ஆதரிக்க ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். சசிகலா ராஜமாதாவாக வலம் வந்து எல்லோரையும் ஒன்றிணைக்கப் போகிறேன், 26இல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, இப்படியெல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கூசாமல் பொய்களை தொடர்ந்து சொல்லி வந்தார். நான் சில பதிவுகளை முன்பே வெளியிட்டிருக்கிறேன், அதை திரும்ப சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு உதாரணம்: எந்த புகழேந்தி, பாவம் எதற்கும் பயன்படாத புகழேந்தி, தான் தொடர்ந்து ஊடகங்களிலே தன் இருப்பை காண்பிக்க வேண்டும் என்கிறது தவிர எந்த விதமான அறிவும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாத திரு புகழேந்தி சொல்லுகிறார், இந்த அம்மையாரை பார்த்து, நீங்களை ஏமாற்றியது போதும், நிறுத்திக்கொள். எனவே இவை எல்லாம் பாஜக அனுக்கிரகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இடையரா முயற்சியாலும் நடந்தது. பாஜக முழுமையாக தோற்றுவிட்டது.
கொஞ்ச காலம் அதிமுகவை எதற்கெடுத்தாலும் பசைவாடிக் கொண்டிருந்த அண்ணாமலையை படிக்க அனுப்பியும் பார்த்து விட்டார்கள். ராஜாவின் தலைமையிலே ஒரு குழுவையும் போட்டுவிட்டார்கள். நாட்கள் வாரங்களாகி மாதங்களாக மலர்ந்து மறைந்து விட்டன. ஆனால் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எடப்பாடிக்கு உறுதுணையாக இருந்தவர்களையே சில பயங்களை உண்டாக்கி ஏதேதோ செய்ய வைத்தார்கள். பலனில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தன் பங்குக்கு கொடநாடு வழக்கில் கொலையில் கொள்ளையில் ஏதோ எடப்பாடிக்கு 1000 மைலுக்கு அப்பாலிருந்து ஒரு தொடர்பு இருந்ததாக இமேஜை உண்டாக்க முயற்சித்தது. இப்போது 50 கோடி ரூபாய் ஒரு பேங்கிலிருந்து எப்படி வந்ததென்று, அது சசிகலாவுக்கு எப்படி வழங்கப்பட்டதென்று பேக்ஃபயர் ஆகிவிட்டது. அந்த ஆயுதம் திரு எடப்பாடி பழனிசாமியை தாக்காமல் திரும்பிவிட்டது. எனவே திமுகவும் தன் முயற்சியில் வெற்றியடைய இயலவில்லை, தோற்றுவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நான் சொன்னது நடந்து வருகிறது. தயவு செய்து நான் இந்த சூழ்நிலையெல்லாம் பின்புலத்தில் வைத்து கொண்டு நான் சொல்லுகிற கருத்துக்களை அல்லது சொல்லி வருகிற ஒரு 6 மாதமாக தொடர்ந்து இடைவிடாது பேசிக்கொண்டிருந்த கருத்துக்களை நீங்கள் நினைவு கூர்ந்து இப்போது நான் சொல்வதை மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் காதுகள் வழியாக ஒரு 4 சந்தர்ப்பங்கள் சொல்லுகிறேன். அவை சாட்சியம் அளிக்கக்கூடும். பணம் கேட்கப் போகிறேன், தவறல்ல. திரு ஸ்டாலின் கிளம்பி போனார். அரை மணி நேரம் தலைமைச் செயலாளரை வைத்துக்கொண்டு பேசினார். அதனுடைய கடமை, தவறல்ல. பிறகு 15 நிமிட நேரம் மோடியோடு அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு, இவர் தங்கையை TR பாலு போன்றவர்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? மனசாட்சி உள்ள எவனாவது இவர் தமிழ்நாட்டின் நலன் கருதி, நிர்வாகம் கருதி இந்த தொகை நிலுவையில் இருக்கிறது, அந்த பணம் தர வேண்டும், இப்படி நீங்கள் தமிழ்நாட்டை ஏமாற்றுகிறீர்கள் என்று அந்த 15 நிமிடத்தில் பேசியதாக நம்புவார்களா? அரசியல்வாதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு தலைமைச் செயலாளரை வெளியே போகச் சொல்லிவிட்டு என்ன பேசினார்? எனக்கு தெரிந்தவரை தவறாக இருக்கலாம். நான் பொறுப்பெடுத்து கொண்டு சொல்லுகிற விஷயம் அல்ல. நான் அருகிலிருந்து காதில் கேட்டிருந்தால் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவேன். இல்லை, இன்னொருவர் வாய் மூலமாக இன்னொருவர் காதை தாண்டி, இப்படி பல காதுகளை தாண்டி என் காதுக்கு வந்தது. தவறாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவன் மீது ஆணையாக அதுதான் பேசப்பட்டது என்று தமிழ்மணியாகிய நான் நம்புகிறேன். 1, வெளிநாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சிகிச்சை தொடர்பான உதவிகளை செய்ததற்கு மத்திய அரசாங்கத்துக்கும் திரு மோடிக்கும் ஸ்டாலின் நன்றி சொன்னார். தவறல்ல. 2, தன் மகனுக்கு பட்டம் சூட்டுகிறேன், பார்த்து கொள்ளுங்கள், ஆபத்து வந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு நீதிமன்றம் தண்டித்து விடுமானால் கூட உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கலாம், சனாதன வழக்குகள் சொல்லி வருகிறது. அதில் சறுக்கல் ஏற்பட்டால் கூட மோடி, நீங்கள்தான் தலைமை நீதிபதி வீட்டில் போய் பிள்ளையார் சொல்லியெல்லாம் பூஜை செய்தீர்கள்,
பூஜையின் நாயகன் நீங்கள்தான். தலைமை நீதிபதி வீட்டில் இதைவிடவா ஒரு தொடர்பு வேண்டும்? சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். 2 3 நாங்கள் கவர்னர் ஆர்.என். ரவியின் மீது வைத்திருக்கிற காட்டமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் குறைத்து கொள்ளுகிறோம். ஸ்டாலின் ஆகிய என்னை, கருணாநிதியினுடைய திருக்குமரன் ஸ்டாலின் ஆகிய என்னை நம்பி ஒரு முடி ஆடியதே, பொன்முடி, அந்த துறையின் அமைச்சராக இருந்து அதை மாற்றி ஆடு மாடு கோழி மிருகங்கள் வாழ்கிற வனத்துறைக்கு அனுப்பித்து விடுகிறோம். ஒரு அப்பாவியை உயர்கல்வித்துறை அமைச்சராக போட்டு ஒரு தலித்தை போட்டிருக்கிறோம் என்ற பெருமையையும் நாங்கள் எங்கள் மேல் சந்தனம் போல் பூசிக்கொண்டு ரவிக்கு எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். தொடர்ந்து ரவி அங்கேயே இருக்கட்டுமே. எவ்வளவு நாட்கள் இருந்தால் என்ன? நீங்கள் நினைக்கிற வரை, அவரை ஆசைப்படுகிற வரை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கோ போவதில்லை. அவர் காலம் முடிந்து விட்டது என்பதையெல்லாம், பதவிக்காலம் நிறைவு பெற்று விட்டது என்பதெல்லாம் நாங்கள் மறந்துவிட விரும்புகிறோம். ஆர்.என். ரவி எங்களுக்கு இனி நெருக்கமாக இல்லை, மன்னித்து விடுங்கள். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எனவே உங்களுக்கு எந்த நேரங்களில் எங்கள் ஆதரவு பாராளுமன்றத்தில் தேவைப்படுகிறதோ சொல்லுங்கள். நாங்கள் அதற்கான வசனங்களை பழைய 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால் முரசொலிகள் எல்லாம் தேடி எடுத்து பார்த்தால் என் தந்தை எழுதிய அந்த டயலாக்கெல்லாம் திருப்பி போட்டு கொஞ்சம் மாற்றி திராவிட மாடல் ஸ்டைலில் ஏன் நாங்கள் உங்களை பாராளுமன்றத்தில் ஆதரிக்கிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், எங்கள் ஆதரவு தேவைப்படுமானால் சொல்லுங்களேன். இது ஒரு நாடு தானே. நாங்கள் திராவிட நாடு கேட்ட காலம் இருந்தது. இன்றைக்கு ஒரு நாடு தானே. தேர்தல் எதற்கு? 18 தேர்தல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் கூட இருக்கிறோம். இப்படி பல கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு திரு ஸ்டாலினுக்கு இருந்ததாக நான் உணர்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நெருங்கி போகும். மிக விரைவாக ஒரு 3-4 காரணங்களை சொல்லுகிறேன். எனவேதான் இந்த நெருக்கம் கருதிதான் திமுக எதிர்த்து கேள்வி கேட்க அனுபவமில்லாத, எந்தவித பெரிய சாதனையும் சாதிக்காத ஒரு மனிதரை, கிட்டத்தட்ட ஒரு டம்மியை, அவரை ப்ரோ சான்சலராக போட்டு திரு ஆர்.என். ரவி என்கிற ஆளுநரை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். நான் முன்பே சொன்னது போல் அதனால்தான் திரு பொன்முடிக்கு ஒரு இறங்கு முகம். 3, தன் மகன் திரு உதயநிதி கவர்னரை மிக கேவலமாக பேசினால், கண்ணிய குறைவாக, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை, எலெக்ஷன் என்பார், மக்கள் அதால் அடிப்பார்கள் என்று சொன்னார். அந்த மகனை ஒரு விழா ஏற்பாடு செய்து இவரை உட்கார வைத்து கவர்னர் அருகே
விழாவை நடத்தி கவர்னருக்கு இணக்கமாக இனி இருப்போம் என்பதை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல் பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு வருமானால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்து வாக்களிக்காது, எதிர்த்தும் வாக்களிக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி யாரோடாவது ஒரு சண்டை போட்டுக்கொண்டு வெளியே விடுவார்கள். எங்களை மதிக்காத பாராளுமன்றத்தை நாங்களும் மதிக்க மாட்டோம் சொல்லிவிட்டு வெளியே போய்விடுவார்கள். எனவே இவர்களுடைய வாக்குகள் குறைந்தால் அந்த சட்டம் நிறைவேறிவிடும். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இதை செய்துவிட்டால் திமுகவை ஒரு இணையில்லா நட்பாக மோடி ஏற்றுக்கொள்ளுவார். அண்ணாமலையை ஒதுங்கியிருக்க சொல்லுவார்கள். சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுகவோடு ஒன்று கூட்டணியில் இருக்கும். இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வேண்டாம், நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்போம், அல்லது எங்கள் கட்சிக்காரர்கள் மனசாட்சிப்படி வாக்களிப்பார்கள், அதாவது திமுக கூட்டணிக்குத்தான் என்று பாமக தலைமை அறிவித்துவிடும். இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. 1971ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட வேண்டாம், 10 எம்பி போதும் என்று இந்திரா காங்கிரஸ் தலைமையில் இருந்த அன்றைய அஃபிஷியல் காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில் இருந்தது. எனவே அதை இப்போது நினைவுபடுத்தி கொண்டு எங்களுக்கு எம்எல்ஏ வேண்டாம், உங்களை வெளியே இருந்து ஆதரிக்கிறோம், பாராளுமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் அதை அப்போது எதிர்கொண்டு கொள்ளலாம் ஒன்றாக. இது நடக்குமானால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை ஆதரிக்கும். திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஏதாவது பெயர் சொல்லுகிற பதவி கிடைக்கும். அவர் மனைவிக்கும் எங்காவது ஏதாவது பிரசாதம் வழங்கப்படக்கூடும். இந்த பின்னணியில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த குறையும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். நான் சொன்ன இவைகளெல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு அரசியல் பார்வையாளனாக இவை நடக்குமானால் இடது வலது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இவைகள் மனிதநேய மக்கள் கட்சி உட்பட அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று ஒன்றுபடுவார்கள். அண்ணாமலையை ஒதுங்கியிரும் பிள்ளாய் என்று பிரச்சாரம் செய், எதையும் கெடுத்து விடாதே என்று சொல்வார்கள். மத்தியில் அவருக்கு உரிய பொறுப்பு, பதவி, கடமை வழங்கப்படலாம். எனவே இன்றைய சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு குறை ஒன்றும் இல்லை என்பதே என்னுடைய தாழ்மையான பதிவு. நன்றி, வணக்கம்.